இந்த அதிகாரங்களை முழுசா செயல்படுத்துறதுக்கு மேல இருந்து சில இடையூறுகள் ஆணையர்கிட்ட இருந்தும் முறையா அவங்க செயல்படுத்த விடாம இதுக்கு மேல உள்ள அதிகாரிகள் நியமன அலுவலர்களும் ஆணையர்கள் சில இடையூறு முட்டுக்கட்டை தடைகள்லாம் ஏற்படுத்துறாங்க. இதனால முழுசா இந்த சட்டத்தை செயல்படுத்த முடியவில்லை. தமிழ்நாட்டில் இந்த சட்டத்தை அமுல்படுத்த வேண்டிய ஆணையர் அது கீழே உள்ள நியமனங்களை இவங்களே இந்த இதை பவர்களை உணவு பாதுகாப்பு அதிகாரத்தையும் இவங்களே எடுத்துக்கிட்டு இவங்களை தவறா சில உணவு பாதுகாப்பு சூஸ் பண்ணி முழு செயல்படுத்த விடாம சில இடைவெளி எடுத்துட்டு வராங்க. தமிழ்நாட்டில் தக்க வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அண்டை மாநிலங்கள் கர்நாடகா இதெல்லாம் இந்த மருத்துவர்கள்லாம் அப்பவே அவங்க இந்த பீரியட் முடிஞ்சவன வெளியே அனுப்பிச்சுட்டு உணவு பாதுகாப்புல இருக்க முறையா டிஓ அதுக்கடுத்து அடிஷனல் கமிஷன் ஜாயின்ட் கமிஷன் வரைக்கும் பதவி உயர்வு கொடுத்துருக்காங்க. இந்த பதவி உயர்வு கொடுக்க விடாம கொடுக்க விடாம இந்த டிஓக்கள் இப்போ உள்ள மருத்துவர்கள் உட்கார்ந்துக்கிட்டு இவங்க சில சலுகைகளையும் எல்லாம் அனுபவிச்சுட்டு வர்றாங்க. முதல்ல முறையா 50வது IAS இருந்தாங்க. அவங்க இருக்கும்போது முறையா நடந்தது. அதுக்கப்புறம் வர்ற IAS கமிஷனா வர்றவங்க எல்லாம் அது முறையா செயல்படுத்தல. வணக்கம். நாலு சுப்பிரமணியன், ரிட்டையர்டு ஃபுட் சேஃப்டி ஆபீசர், திருநெல்வேலி மாவட்டம் அப்பாசமுத்திரம் இருக்கிறது. சொந்த ஊர் பரமக்குடி. நான் ஏற்கனவே ஆரம்பத்தில் தொழுநோய் ஆய்வாளர் 1989 கவர்மெண்ட்ல சர்வீஸ் சேர்ந்து இந்த தொழுநோய் பணி 1897 அந்த ஸ்கீம் இன்டகிரேட் பண்ணதுனால 1897 ஹெல்த் இன்ஸ்பெக்டரா பப்ளிக் ஹெல்த்ல பணியிட மாற்றம் செய்யப்பட்டோம். அங்க இருந்து பப்ளிக் ஹெல்த்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது பிஎஸ்சி டிகிரி கெமிஸ்ட்ரி கிராஜுவேட்ல ஃபுட் சேஃப்டி இன்ஸ்பெக்டரா செலக்ட் பண்ணாங்க. அதுல இன்டர்வியூ அட்டன் பண்ணி இன்ஸ்பெக்டர் ஆகி ஃபுட் இன்ஸ்பெக்டர் ட்ரைனிங் எடுத்து அதுக்கப்புறம் 5/8/2011 ஃபுட் சேஃப்டி அவசரா சட்டம் அமுல்முக்கு வந்ததுல இருந்து சேஃப்டி அவசரா ஒர்க் பண்ணி 30/6/2024 பணிபுரியப்பட்டிருக்கிறேன். நேர்மையாக என்னுடைய பணியை ஹெல்த் சுகாதார ஆய்வாளர் இருந்தோம், சுகாதார ஆய்வாளர் இருந்தோம், உணவு சேஃப்டி ஆஃபீஸர். எனது பணியை திறம்பட எந்தவித அச்சுறுத்தலுக்கும் எந்தவித இதுக்கும் பணிபுரியாமல் நேர்மையாகவும் சிறப்பாகவும் இந்த சட்ட அமலாக்கத்தில் சிறப்பாக பணிபுரிந்து பணி நிறைவு பெற்றிருக்கிறேன். இந்த சட்டம் உணவு பாதுகாப்பு மற்றும் தரங்க சட்டத்துக்கு முன்னால PFA ஆக்ட், பிரிவென்ஷன் ஆஃப் ஃபுட் அட்ல்ட்ரேஷன் ஆக்ட், உணவு கலப்பட தடுப்பு சட்டம் 1954 நடைமுறை இருந்தது. அந்த சட்டம் குறைந்த தண்டனையும் குறைந்த பனிஷ்மெண்ட் இருக்கிறதுனால சட்டத்தை தடுக்கிறதுக்கு கொஞ்சம் குறைவாக இருந்தது. காலதாமதனால இந்த 5/8/2006 உணவு பாதுகாப்பு மற்றும் தரங்க சட்டம் கொண்டு வரப்பட்டது. இந்த சட்டத்தினுடைய நோக்கம் என்னன்னா, மக்களுக்கு தரமான பொருள் கொடுக்கணும், தரமான பாதுகாப்பான பொருள் கொடுக்கணும். இந்த சட்டம் வேர்ல்டு ஃபுல்லா ஒரே மாதிரி ஸ்டாண்டர்ட் உணவு பொருளுடைய தரம் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படிங்கறதுல கொண்டு வந்தாங்க. இந்த சட்டத்துல பனிஷ்மெண்ட் ஃபைன் கொஞ்சம் அதிகமா இருக்கு. இந்த சட்டம் இந்தியா ஃபுல்லா 5/8/2011 இந்தியா முழுவதும் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டது. இந்த சட்டத்தின் முக்கியமான நோக்கம் மக்களுக்கு பாதுகாப்பான தரமான கலப்படம் இல்லாத உணவு அனைவருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிற நோக்கம் தான். இந்த சட்டத்துல பனிஷ்மெண்ட் உணவுப் பொருள் ஆய்வுக்கு எடுத்து பனிஷ்மெண்ட் 3 விதம். முதல்ல பழைய ஆக்ட்ல தண்டனை, சிறை தண்டனை மட்டும் தான், சிறை தண்டனை ஃபைன் மட்டும் இருந்தது. இந்த சட்டத்துல சிறை தண்டனை தனியாகவும் ஃபைன் தனியாகவும் கொண்டு இருக்கேன். அதுல 3 விதமா அதை பிரிக்கிறாங்க. தரமான பொருள், தரம் குறைஞ்சது மற்றும் மிஸ்பிராண்டட்னா லேபிள் வைலேஷன், லேபிள் குறைபாடு உள்ளது. அன்சேஃப் ஃபுட், பாதுகாப்பற்ற உணவு, தரம் குறைஞ்ச உணவு, மிஸ்பிராண்டட் அதாவது தப்பு குறியீடு. 3 விதமா பிரிச்சு 3 விதமா அதுக்கு தரம் குறைஞ்சதுக்கும் தப்பு குறியீடுக்கும் மாவட்ட லெவல்ல அட்ஜுடிகேஷன் ஆபீசர் TRO நியமனம் பண்ணி, மாவட்ட வருவாய்கள் நியமனம் பண்ணி அதுக்கு வழக்கு தொடுத்து தீர்வு காண்றாங்க. அதுக்கு ஃபைன் மட்டும் விதிக்கப்படும். அன்சேஃப்ட் நீதிமன்றத்தில் அந்த ரிசல்ட் பகுப்பாய்வு அறிக்கையின் அடிப்படையில் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் பண்ணி அதுக்கு தான் சிறை தண்டனையும் அபராதம் விதிக்கப்படும். சிறை தண்டனை அதிகபட்சமாக 6 மாசம், ஃபைன் பெனால்டி அதிகபட்சம் 10 லட்சம் வரைக்கும் இழப்பீடு வழங்குறதுக்கு இந்த சட்டத்தில் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. ஆனா இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்ததிலிருந்து இந்த சட்டம் சிறப்பாக செயல்படுகிறா என்றால் அது மற்ற மாநிலத்தை விட தமிழ்நாட்டில் அது சிறப்பாக செயல்படுறது மாதிரி தெரியவில்லை. இது தமிழ்நாட்டில் இந்த சட்டத்தினுடைய இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அது மேலதிகாரிகள் இது வரைக்கும் கரப்ஷன் அதிகமாயிட்டு இருக்குது. அந்த கரப்ஷன் அதிகமா இருக்கிறதுனால இது நடைமுறை முழுசா இந்த சட்டத்தை முழுசா அமுல்படுத்தல் நிறைய நடைமுறை சிக்கல்லாம் எடுத்து வருகிறது. இந்த சட்டத்துல தமிழ்நாட்டில் எப்படி அமுல்படுத்துறாங்கன்னா, ஸ்டேட் லெவல்ல மாநிலத்தில் ஆணையர், உணவு பாதுகாப்பு ஆணையர் இந்த சட்டத்தின் செக்ஷன் 30 பிரகாரம் அவர் நியமனம் செய்யப்படுகிறார். அவருக்கு கீழே ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் மாவட்ட நியமன அலுவலர் செக்ஷன் 30 உணவு
பாதுகாப்பு தரங்கள் சட்டம் செக்ஷன் 36 படி அவங்க நியமனம் பண்றாங்க. அவங்களுக்கு கீழே வந்து உணவு பாதுகாப்பு அலுவலர் செக்ஷன் 37 படி உணவு பாதுகாப்பு அலுவலர் நியமனம் பண்றாங்க. அவங்களுக்கு வந்து செக்ஷன் 38 படி அதிகாரங்கள் சட்டத்தினுடைய என்னென்ன செய்யணும் அதிகாரங்கள் வழங்கப்பட்டுள்ளது. இந்த அதிகாரங்களை வந்து முழுசா செயல்படுத்துறதுக்கு வந்து மேல இருந்து இதுல வந்து சில இடையூறுகள் ஆணையர்கிட்ட இருந்தும் இந்த முறையை அவங்க வந்து செயல்படுத்த விடாம இதுக்கு மேல் உள்ள அதிகாரிகள் நியமன அலுவலர்கள் ஆணையர்கள் வந்து சில இடையூறு முட்டுக்கடை தடைகள்லாம் வந்து ஏற்படுத்துறாங்க. இதனால வந்து முழுசா இந்த சட்டத்தை செயல்படுத்த முடியவில்லை. இது வந்து ஒரு என்போர்ஸ்மெண்ட் சட்ட அமலாக்கத்துறை. இந்த சட்ட அமலாக்கத்துறை வந்து நியாயமும் நேர்மையாகவும் வேலை பணிபுரிந்தால் மட்டும்தான் எந்த வித அச்சுறுத்தலும் அடிபணியாமல் பணிபுரிந்தால் மட்டும்தான் முழுமையாக இந்த சட்டத்தை அமல்படுத்த முடியும். மொத்த மாநில உதாரணத்துக்கு பக்கத்துல கேரளா எடுத்துக்கிட்டா அது முறையா அமல்படுத்துறாங்க. அங்கே கலப்படம் வந்து ரொம்ப மினிமிஸ் கலப்படம் வந்து கிடையாது. இருந்தாலும் நம்ம மினிமிஸ் ஆகும். இங்க அப்படி இல்லை. தமிழ்நாட்டுல வந்து இந்த சட்டத்தை அமுல்படுத்த வேண்டிய ஆணையர் அதுக்குள்ள உள்ள நியமனங்களை இவங்களே வந்து அந்த இத பவர்ல வந்து உணவு பாதுகாப்பு அதிகாரத்தையும் இவங்களே எடுத்துக்கிட்டு இவங்களை வந்து தவறா வந்து சில உணவு பாதுகாப்பு வந்து விசேஷ் பண்ணி முழு செயல்படுத்த விடாம சில இடைவெளி ஏற்படுத்தி விடுறாங்க. இதுல நேர்மையா வேலை பார்க்கிற உணவு பாதுகாப்பு அதிகாரிகளை வேலை பார்க்க செய்ய விடுறதில்லை. காரணம் என்னன்னா இதுல வந்து கரப்ஷன் அதிகமாயிருக்கு. இதுக்கு இந்த மாவட்ட நியமன அலுவலர் வந்து FSSAI இருந்து தற்காலிகமா நியமனம் இந்த 5/8/2011 இந்த அமலுக்கு வரும்போது தற்காலிகமா ஓராண்டுக்கு மட்டும் நியமிச்சுக்கிறீங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து மாவட்ட DRO ரேங்கிங் குறையாத ஒரு மாவட்ட அதிகாரி DRO ரேங்கிங் குறையாத மாவட்ட அதிகாரி தான் தற்காலிகம் நியமிக்க சொல்லியிருந்தாங்க. அதன் பிறகு இந்த இருக்கிற ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் அவங்களுடைய தகுதியை வச்சு ப்ரொமோஷன் அவங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுக்கறதா சட்டத்துல சொல்லி இருக்குது. ஆனா இந்த சட்டத்தை வந்து தமிழ்நாட்டுல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது மருத்துவர்கள் அதாவது ஆஸ்பத்திரியில இருந்து மெடிக்கல் அவசரப்படியான வேண்டிய மருத்துவர்கள் அங்க உள்ள ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டிய மருத்துவர்களை வந்து இங்க நியமனார்களா தற்காலிகம் நியமிச்சாங்க. அவங்க வந்து இதுல உள்ள அதிகாரங்கள் வசதி இதெல்லாம் கிடைக்கல இதெல்லாம் சலுகை எல்லாம் பயன்படுத்தி விட்டா அந்த பதவியை ஒவ்வொரு வருஷமா எக்ஸ்டெண்ட் பண்ணி தக்க வச்சுக்கிட்டாங்க. தக்க வச்சதுக்கு அப்புறம் 5/8/2019 அப்புறம் FSSAI இருந்து எக்ஸ்டென்ஷன் இவங்களுக்கு மேற்கொண்டு எக்ஸ்டென்ஷன் கொடுக்காம அவங்க கொடுக்க முடியாத FSSAI இருந்து சொல்லிட்டாங்க. இருந்த போதிலும் இந்த டிஓக்கெல்லாம் ஏற்கனவே அவங்க வந்து இதுல வந்து சம்பாரிச்சு இந்த கரப்ஷன் சம்பாரிச்சு இந்த பணங்கள் இதெல்லாம் வச்சு அவங்களுடைய செல்வாக்கை பயன்படுத்தி இந்த போஸ்ட மறுபடி தமிழ்நாட்டுல வந்து தக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. அண்டை மாநில கர்நாடகா இதெல்லாம் இந்த மருத்துவர்கள் அப்பவே அவங்க வந்து அவங்க இந்த பீரியட் முடிஞ்சவன வெளியே அனுப்பிச்சுட்டு உணவு பாதுகாப்புகளுக்கு முறையா டிஓ அதுக்கடுத்து அடிஷனல் கமிஷன் ஜாயின்ட் கமிஷன் வரைக்கும் பதவி உயர்வு கொடுத்திருக்கிறாங்க. இந்த பதவி உயர்வு கொடுக்க விடாம கொடுக்க விடாம இந்த டிஓக்கள் வந்து இப்போ உள்ள மருத்துவர்கள் உட்கார்ந்துக்கிட்டு இவங்க வந்து சில சலுகைகளையும் எல்லாம் அனுபவிச்சுட்டு வர்றாங்க. சட்டத்துக்கு புறம்பா தான் இருக்கிறாங்க. இந்த இதனால மக்கள் இந்த சட்டம் வந்து மற்ற டிபார்ட்மெண்ட் கரப்ஷன் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாதது. அது மற்ற டிபார்ட்மெண்ட்ல வந்து பேப்பர் அளவுல தான் இருக்கும். ஆனா உணவு பாதுகாப்பு துறையில மக்களுடைய வாழ்வாதாரம் உயிர் பிரச்சனை. இதுல வந்து நேர்மையா செயல்படலாம் பொதுமக்கள் தான் அதிகமா பாதிக்கப்படுவாங்க. காரணம் இதுல வந்து ஒவ்வொரு உணவுப் பொருளையும் வந்து இப்ப உள்ள கெமிக்கல்ஸ் எல்லாமே ஆட் பண்ணி உதாரணமா பாத்துக்கிட்டீங்கன்னா இதுல காரத்துல வந்து இந்த ஆக்ட்ல வந்து கலர் பொடியை கலரை சேர்க்க கூடாதுன்னு இருக்கு. ஆனா கலர் சேர்க்கிறாங்க. வணிகர்கள் வந்து அவங்களுடைய லாபத்துக்காக வருமானம் அதிகமா அவங்க சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வணிக நோக்கத்துக்காக கலர் பொடி சேர்க்கிறாங்க. அதே மாதிரி இனிப்பு வழிகள் வந்து கலர் வந்து குறிப்பிட்ட அளவு PPM ஒரு அளவு இருக்கு. அந்த அளவுக்கு மேல போடக்கூடாது. ஆனா இவங்க அளவுக்கு மேல அதிகமா போடுறாங்க. கலரிங் மேட்ரு ரொம்ப அதிகமா இருக்குது. இதனால வந்து இது கலர் மேட் அதிகமாக உணவுக்கு மக்களுடைய குடல் வந்து பாதிக்கப்படுது. அல்சர் வர்றதுக்கு அதிகமாக அல்சர் வந்து பின்னால கேன்சர் வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ஒண்ணு அது போக வந்து செயற்கை இது வந்து செயற்கை அது போக இது பொருளோட மற்ற பொருள் கலப்படம் பண்றது நிறைய வந்து கலப்படம் வந்து அதிகமாக போயிட்டு இருக்கு. இதுக்கு வந்து நேர்மையா பணி செய்தா மட்டும்தான் இதை வந்து ப்ராப்பரா அந்த கலப்படத்தையே ஒழிக்க முடியும், தடுக்க முடியும். இதுக்கு வந்து மக்களுக்கு முதல்ல அவேர்னஸ் கொடுக்கணும். இந்த அவேர்னஸ் கொடுக்கறதுக்கு கவர்மெண்ட்ல வந்து ஃபண்டு நிறைய அலோட் பண்ணிருக்காங்க. இது முறையா வந்து செய்யறது இல்லை. மற்ற டிபார்ட்மெண்ட்ல எல்லாம் ஓரளவுக்கு சின்ன விளம்பரம் இதெல்லாம் பண்றாங்க. இதுக்கு வந்து விளம்பரம் எதுவும் பண்றது இல்லை. மக்களுக்கு இந்த ஃபண்டை வந்து இவங்க என்னன்னா கல்லூரியில ஸ்கூல்ல நம்ம போய் அவேர்னஸ் மாணவர்களுக்கு பொதுமக்களுக்கு மீட்டிங் போட்டு சொல்லலாம். இது முறையா வந்து இது வரைக்கும் செயல்படுத்தல. இப்ப நான் பணி செய்யும் போது என்னால முடிஞ்ச மட்டுக்கு மக்களுடைய நேரடியா வணிகர்கள்ட்டையும் பொதுமக்கள்கிட்டையும் கல்லூரிகிட்டையும் நான் என்னால முடிஞ்ச அவேர்னஸ் நான் ஏற்படுத்தி வந்திருக்கிறேன். ஆனா இதுக்கும் தனியா ஃபண்டு வந்து ஒதுக்க அந்த ஃபண்டை முறையா அவங்க செயல்படுத்துறது இல்லை. ரெண்டாவது ஆணையர் வந்து கீழே வந்து இருக்கிற டிஓக்கள் வந்து ஒரு மாசம் மீட்டிங் ஆய்வு நடத்தி அந்த அறிக்கையெல்லாம் வந்து அனலைஸ் பண்ணி என்னென்ன நடந்திருக்கு அதெல்லாம் பார்க்கணும். அதை வந்து முதல்ல முறையா அமுதாவன IAS
இருந்தாங்க. அவங்க இருக்கும்போது முறையா நடந்தது. அதுக்கப்புறம் வந்து வர்ற ஐஏஎஸ் கமிஷனா வர்றவங்க எல்லாம் அது முறையா வந்து செயல்படுத்தல. 2வது இங்க கீழ வந்து அதுக்கு உள்ள உணவு மாதிரி எடுக்கிறதுக்கு வந்து சாம்பிள்கள் நிறைய காஸ்ட்ல ஃபண்ட்ஸ்லாம் நிறைய ஒதுக்குறாங்க. அந்த உணவு மாதிரி எடுக்கக்கூடிய வந்து சாம்பிள்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க, இப்போ உள்ள டிஓக்கெல்லாம் அதை வந்து தனியார் பகுப்பாய்வு கூடத்துக்கு அனுப்பி அனலைஸ் பண்றதுக்கு அனுப்பி அறிக்கை வாக்குறாங்க. அந்த தனியார் பகுப்பாய்வு கூடத்துக்கு அனுப்புறதுக்கு முன்னால டெண்டர் விடணும். டெண்டர் விடுறதே கிடையாது. டெண்டர் விடாம இவங்களுக்கு வேண்டிய எவ்வளவு கமிஷன் அதிகமா தராங்களோ அந்த மாதிரி தனியார் பகுப்பாய்வு கூடத்துக்கு அனுப்பி ரிசல்ட் வாங்கி அந்த ரிசல்ட்டையும் முறையா ஒரு சில டிஓக்கள் வந்து உணவு பாதுகாப்புல கொடுக்கறது இல்லை. ரிசல்ட் வந்தோன்னா உடனடியா அந்த ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் கொடுக்கணும் 14 டேஸ்க்குள்ள. அதே மாதிரி அவங்களுக்கு அந்த சம்பந்தப்பட்ட வணிகருக்கு உணவு பொருள் எடுத்த வணிகருக்கு தயாரிப்பாளர் டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லாத்துக்கும் அனுப்பணும். அதன் மேல அவங்களுக்கு வந்து அப்பீல் போறதுன்னா அந்த வாய்ப்பு கொடுக்கணும். அந்த வாய்ப்பு ஒரு சில டிஓக்கள் அது கொடுக்கறது கிடையாது.